தளபதி மாநாட்டுல எல்லா குழந்தைங்களுக்கும், அதாவது தமிழ்நாட்டுல இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் நான் தாய் மாமாவா இருக்கேன். என் அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற என்னோட எல்லா சகோதரிகளே குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். அவர் சொன்னாலுமே சொல்லாட்டியுமே கூடங்க எல்லா குழந்தைங்களும் இன்னைக்கும் அவரை மாமான்னு தான் கூப்பிடுது, விஜய் மாமான்னு தான் கூப்பிடுது. எங்க அக்கா பையனே அப்படிதான் கூப்பிடுவான். இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பழைய வீடியோ தான் பாருங்க. நெக்ஸ்ட் சிஎம் யாரு? ஐயா ராசா செல்லங்களா, சரி, அவர் பார்த்து என்ன பண்ண? முத்த குடிப்பியா இல்ல கட்டி பிடிச்சிப்பியா? முத்த குடிப்பியா? அவ்வளவு பிடிக்குமா உனக்கு? இதெல்லாம் சொல்லி வந்தது கிடையாது, தானா உள்ள இருந்து வருது. குழந்தைங்களுக்கு அவரை பார்த்ததும் அப்படி கூப்பிடுன்னு தோணுது. சோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை, அப்படிப்பட்ட ஒரு உறவை, அப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு குழந்தைங்க நான் தாய் மாமனா இருக்கேன், அந்த குழந்தைக்காக நான் எல்லாமே பண்ணுவேன், அந்த குழந்தைங்க நான் பாதுகாப்பா இருப்பேன் சொல்றது எப்படி தப்பா போவோம்? கற்பழிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, ஆணவ கொலை பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க, பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கு. உண்மையா ஒரு அப்பானா தான் குழந்தைங்க மேல கையை வைக்கிறதுக்கு முன்னாடி துடிக்கணும். அந்த குழந்தைங்களை முன்னேற்றத்துக்காக பாடுபடணும், ஓடணும், ஓடா தேயணும், கஷ்டப்பட்டு முன்னேற்றி விட்டணும். அதுதான் ஒரு அப்பாவோட வேலை. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறது தான் ஒரு அப்பாவோட சிறந்த வேலை. ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் பண்ணி நான் பார்த்ததும் கிடையாது. கண்டிப்பா கமெண்ட பார்ப்பாங்க, கதல் சத்தம் கேட்டே ஆகணும். சோ உங்களோட ஃப்ரெண்டோட குழந்தை இல்ல உங்க வீட்டுல இருக்க குழந்தை, அக்கம் பக்கத்துல இருக்க குழந்தை எல்லாம் வந்து தளபதி எப்படி கூப்பிடுதுன்னு பார்த்து இருந்தீங்கன்னாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க, கதறட்டும். அரசியல் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா சில உறவுகளை கேவலப்படுத்தி பண்ணாதீங்க. அதனால தான் இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ண வீடியோ ஃபாலோ பண்ணீங்கன்னா முடிஞ்ச கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீ டிவி ஒருத்தர் பார்த்தனல்ல, விஜய் விஜய் சொல்லிட்டு பேசினார்ல, அவரை நீ எப்படி கூப்பிடுவேன்னு சொல்லி கூப்பிடுவேன். ஏன் விஜய் மாமான்னு கூப்பிடுற? அவரை பிடிக்குமா உனக்கு? அவரை பிடிக்குமா உனக்கு? அவர் ஓட்டு போடுவியா? பெரிய பையன் வந்து போடுவியா? அவர் படம்லாம் பார்த்திருக்கியா? பிடிக்குமா? அப்போ உனக்கு யார் அவரு? இன்னொரு வாட்டி